5ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள், தம்பிமார்கள் கையில், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? தரங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் பைபிள் தரங்க, குறித்து வச்சுக்கங்க. வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உண்மையாகவே நல்ல ஒரு ஆராதனை, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். நல்ல அந்த ஆராதனை நிற்க முடியல, அவ்வளோ தெய்வீக பிரசன்னம். அந்த நேரத்தில் அந்நிய பாஷை பேசுங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களே ஆவியில் நிரம்பி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைந்து ஆராதித்ததை பார்த்தேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு யார்? நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிறாராம். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு யார்? மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசின் அதிகாரங்களை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரித்து கொண்டு எல்லாவற்றையும் வெளிரங்கமாய் கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றிங்கிற வார்த்தை வரும்போது கை தானா மேலே போயிடணும். நான் இன்னைக்கு இப்போ பேசுறது ஸ்டூடெண்ட், ஏதோ பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல. வாழ்க்கை குடும்பத்திலே வெற்றி பெற வேண்டுமானால் நீங்களும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த 3வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற மாதம், வெற்றியை தருகிற மாதம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கடந்த 2 மாதங்கள் பல தோல்விகளை சந்தித்த உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை, வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஏதோ பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு பேசுறான்னு நீங்க எடுத்துக்கூடாது. ஊழியம் செய்கிற எங்களுக்கு இந்த வார்த்தை, ஊழியத்திலே நாங்கள் வெற்றி பெற, ஊழியத்திலே ஜெயத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த உலகத்திலே இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம், விருப்பம். மற்றவர்கள் யாரும் நம்மை பார்த்து படிப்பில் என்னப்பா இப்படி படிக்கிற, உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ இப்படி படிக்கலாமா, இப்படி மற்ற பசங்களோடு சேர்ந்து சுற்றலாமா, அப்படியெல்லாம் என்று யாரும் நம்மை சொல்ல விடாதபடி இந்த மாதம் கர்த்தர் நம்மை வெற்றியாய் நடத்த போகிறார். வேலை இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறாயே, நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமல், ஒரு நல்ல வருமானம் இல்லாமல் இருக்கிறாயே என்று யாரும் நம்மை சொல்ல இந்த மாதத்தில் கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்கு என்று ஒரு நல்ல வேலை இந்த பட்டணத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னோட படித்த ஒரு சகோதரன், வாலிபன், ஒரு அருமையான ஊழியர், வெளிநாட்டில் அவர் ஊழியம் செய்கிறார். அவருக்கு எல்லாம் வெளிநாட்டில் போய் அவர் ஊழியம் செய்கிறதுனாலே அவர் ஒரு முறை எங்களை சந்திக்க வந்தபோது அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், நான் வெளியூர் போனாதான் பெரிய ஊழியம் செய்ய முடியும்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் நீங்கள் இதே ஊரில் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் என்று. நம்ம இருக்கிற இந்த பட்டணத்தில் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சிலரை வெளியூர் கொண்டு போவார். ஆமென். சிலரை வெளியூர் கொண்டு போவார், சிலரை பல தேசங்களுக்கு உங்களை கொண்டு போவார். அது ஆண்டவர் உங்களுக்கு விசேஷ கிருபை அது வைத்திருக்கிறார். ஆகவே என்னென்ன நீங்கள் தொழில் செய்கிறீர்களோ, என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறீர்களோ, உங்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க முன்னாடி, நான் இன்னும் ஸ்தோத்திரம் பழைய செட்டிங்லேயே, பழைய காரியத்திலேயே பின்வாங்கி இருக்கிறேன், நான் எதுவும் சாதிக்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வாகனம் வாங்க முடியல, முன்னுக்கு வர முடியல என்று யாரும் சொல்லாதபடி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இவர்கள் தோற்று போனார்கள் என்று சொல்லாதபடி உங்க குடும்ப வாழ்க்கையிலே வெற்றியை பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எந்த விஷயத்திலும் நீங்கள் தோற்று போக ஆண்டுடைய தேவ சித்தம் இல்லை. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதற்கு தேவை நம்முடைய வாழ்க்கையில ஜெபம். ஆமென். ஒரு காலத்தில் நல்லா ஜெபிச்சேன் பாஸ்டர், 1 மணி நேரம் ஜெபிப்பேன். ஆனால் ஒரு வாரம் ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஜெபிக்கிறேன், ஒரு வாரம் ஜெபிக்க முடியல அப்படின்னு அதிலேயே யாராவது தோற்று போய் வந்திருப்பீர்களானால் இனி அப்படி இருக்காது. ஜெப வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை தருவார். சர்ச்சுக்கு வரும்போது தான் பைபிளை திறக்கிறேன், மற்ற பிஸியாக இருக்கேன், பைபிளே தொடர்றதில்லை. குடும்ப ஜெபத்தில் மாத்திரம் பைபிளை திறக்கிறேன். அதுக்கு பின்னாடி பைபிளே எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சோர்ந்து வந்திருக்கிறீங்களா? அந்த வேத வாசிக்கிறதிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென். நீங்களும் ஜெயிக்கணும், நீங்களும் வெற்றி பெறணும் என்று தான் இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசேப்பு அவனை குறித்து அவன் பெருமையாய் பேசவில்லை. சிலர்லாம் பாருங்க, நம்ம கிட்ட வந்தாங்கன்னா பேசுனாங்கன்னா அவங்கள குறிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க, பெருமையா மணிகணக்காக பேசுவாங்க. அந்த இதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. ஆண்டவர் உயர்த்தி பேச மாட்டாங்க. ஆண்டவர் தான் இந்த உயர்வு காரணம் சொல்லவே மாட்டாங்க. நான் இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யோசேப்பு அந்நிய தேசத்திலே அவன் இருந்தபோது அவனை குறித்து அந்த ஊரில் இருந்த எஜமான் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? யோசேப்பு காரிய சித்தியுள்ளவன். யோசேப்பு அப்படின்னா தொட்டதெல்லாம் அது ஆசீர்வாதமாய் அமைந்தது. ஆமென். எவ்வளவு பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க தொட்டால் அது அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் யோசேப்பு காரிய சித்தியுள்ளவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை எஜமான் கண்டுபிடித்தான். இன்றைக்கு உலக மக்களுக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஆமென். கர்த்தர் படைக்கும் போதே நம்ம எல்லாரையும் ஞானத்தால் நிரப்பி இருக்கிறார், ஞாபக சக்தியால் நிரப்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இவர் நல்ல ஞானமாக இருக்கணும், இவங்க கொஞ்சம் ஞானத்தில் குறைந்து இருக்கணும்னு ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை. உங்களை விட பரமானந்தத்துக்கு 100 கிராம் மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்கோ? இல்லை, எல்லாம் எடை போட்டு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பயிற்சி, அந்த முயற்சி இல்லாததினால் சில நேரத்தில் சிலர் மேலே வர முடியல, படிக்க முடியல. அந்த ஆர்வம், எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா மியூசிக் வாசிப்பாங்க. என் கூட பிறந்தவங்க அக்கா நல்லா, எங்கள் அப்பா மியூசிக் வாசிப்பாங்க, நல்லா பாடுவாங்க. ஆனால் நான் அதுக்கு முயற்சி எடுக்கலை. ஆகவே எனக்கு இன்னும் வரைக்கும் இந்த மியூசிக்கே டச் இல்லாமல் இருக்குது. எனக்கு ஆசை இருக்கும், போடுவேன், 2 சண்டே ஸ்கூல் பாட்டு போடுவேன். எங்காவது வீட்டுக்கு போனேன்னா கேசியோ பார்த்து எடுத்து போடுவேன். எல்லோரும் ஆண் பார்ப்பாங்க, ஐயோ சூப்பராக போடுறாருன்னு. அவ்வளோதான், 2 பாட்டு சண்டே ஸ்கூல் பாட்டு. அது சொல்லிதான், அந்த முயற்சி எடுக்கலை. நம்ம எல்லாருக்கும் இவங்க படிக்க முடியாது, இவங்க அறிவில் கொஞ்சம் குறைவுள்ளவர்கள் என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரையும் அப்படி படைக்கலை. எல்லாரையும் ஞானவான்களாய் கர்த்தர் படைத்திருக்கிறார், அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகவே அங்கு வேலை செய்கிறவர்கள், அங்கே யோசேப்போடு வேலை செய்கிறவர்கள் மத்தியில் எஜமான் சொல்லுகிறான், இவன் காரிய சித்தி உள்ளவன் என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தில் அநேகர் கண்டுபிடித்து சொல்ல போறாங்க. ஆமென். அதுக்குனால ஸ்தோத்திரம். அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். அவங்களும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்காம, ஓனர் கண்களில், மேனேஜர் கண்களில், அதிகாரி கண்களில், இந்த ஊழியர்களின் நடுவில் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டப் போகிறார். அப்படிதான் கர்த்தர் செய்து வருகிறார். அதனால யோசேப்புக்கு நல்ல ப்ரமோஷன், நல்ல உயர்வு, பதவி உயர்வு, வேலை உயர்வு இந்த பட்டணத்திலே கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுடைய வேலையில கர்த்தர் நல்ல உயர்வை தருவாராக. ஒரு அம்மா போன வாரம் உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, பாஸ்டர் என்னுடைய வேலை போயிடுச்சு, என் பையன் சீரியஸாக இருந்ததுனால ஆஸ்பத்திரியில் இருந்தேன், ஆகவே என்னுடைய வேலை போய்விட்டது. ஆனால் அவங்களுக்கு என்ன எதுக்கு வேலை வேணுமானா சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு நான் எதுவும் செய்ய முடியல, ஆண்டவருக்கு கொடுக்க முடியல, எனக்கு வேலை கொடுத்தாருன்னா ஆண்டவருக்கு நிறைய நான் செய்யணும் ஆசையாக இருக்குது, இப்போ என் கை முடங்கி போச்சு 2 மாதமா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இந்த காலையில் 5 மணிக்கு வந்து ஆராதனை முடிந்த உடனே சிரித்த முகத்தோடு வந்தாங்க. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
அவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பூரில் ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலை கத்த தந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கே வர சொன்னாங்களாம். ஆனால் அவங்களுக்கு முக்கியம் ஆராதனை முக்கியம். அதுதான் மெயின். ஆண்டவருக்கு தான் முதலிடம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்புறம் தான் பின்னாடி எல்லாம். அந்த மாதிரி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நல்லா ஆராதிச்சுட்டு சந்தோஷமா போறாங்க. கர்த்தர் அப்படி இந்த பட்டணத்திலே அநேகருக்கு நல்ல உயர்வை நல்ல வேலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற நிலையில் அவர் இருக்க விரும்பவில்லை. இதே நிலையில் பஞ்சப்பாட்டு ஏதோ வருது போகுது அப்படின்னு இல்லாம உங்களை ப்ரொமோட் பண்ண விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய ஊழியத்தை எப்படி உயர்த்தி வருகிறார். இந்த ஸ்தோத்திரம் போன மாதம் இன்னொரு ஆராதனை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 11 மணி ஸ்தோத்திரம் ஹிந்தி ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. டிரான்ஸ்லேட் இல்லாததுனால அது அந்த ஊழியம் நின்று போனது. மீண்டும் ஒரு ஆங்கிலத்தில் தமிழில் 11 மணி. ஆகவே பாஸ்டர் 5 மணிக்கு வர முடியலனால 7 மணிக்கு வர முடியல, 9 மணிக்கும் வர முடியலன்னா இன்னொரு தருணத்தையும் கர்த்தர் வாய்ப்பை வைத்திருக்கிறார். வேற எந்த சபையாருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. திருப்பூரில் 5 மணி ஆராதனை நடக்கிற மாதிரி எனக்கு எங்கேயும் தெரியல, இதுவரை கேள்விப்படலை. ஆண்டவங்க மேலே விசேஷித்த கிருபை. எப்படி ஆகிலும் ஒரு ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும். சீக்கிரமாக மாலை ஆராதனை அறிவிப்போம். கர்த்தர் அந்த கூட்டம் அந்த எல்லா ஆராதனை ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர ரெடியாக ஆயத்தமாயிருக்கு. ஆகவே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கணும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு உயரணும். அந்த உயர்வு வருவதற்கு ஒரு மொழி தடை அல்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நான் வேற லெவல் ஆகியிருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த யோசேப்புக்கு அந்த நாட்டிலே போய் பாஷைகள் பிரச்சனை. தானியேல் அந்த நாட்டுக்கு போனால் பாஷைகள், மொழி, அங்கே உள்ள கலாச்சாரம், அங்குள்ள காரியங்கள் எல்லாம் எதிராய் தான் இருந்தது. ஆனாலும் அந்த பட்டணத்திலே 10 மடங்கு சமர்த்தர்களாய் கர்த்தர் வைத்திருந்தார். 10 மடங்கு. ஆமென். அங்கே அந்த தேசத்திலும் சொல்லி தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சத்தமா சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நீங்க சொல்லும் போதே கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, படிக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில காரியம் ஜெயமாய் மாற பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். தானியேலின் காரியம், தானியேலின் காரியம். அந்த உச்சரிக்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம காரியத்தை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களில் எங்களுக்கு ஊழியத்தில் வெளியிலிருந்து வந்த நெருக்கங்கள், ஸ்தோத்திரம், எதிரிகள், விரோதிகள், துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிரிகள் கூட நம்ம மன்னிச்சிடலாம், அந்த துரோகிகளை மன்னிக்க முடியாதுன்னு உலகத்தான் சொல்கிறோம். அவங்களை நம்ம மன்னிக்கணும். ஆமென். எல்லாரையும் மன்னிக்கணும். அப்படிப்பட்ட மக்களால் இந்த சபைக்கு, எங்கள் குடும்பத்திற்கு பல நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் எங்களை விடுவித்து உயர்த்த ஆரம்பித்தார். காரியங்கள் ஜெயமாய் மாற பண்ணினார். ஆமென். ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, யெகோவா நிசி. சத்தமா சொல்லுங்க, யெகோவா. யெகோவா. பரீட்சை எழுதும் போது அதை சொல்லிட்டு போங்க. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பிளஸ் பண்ணும்போது, ஆசீர்வதிக்கும் போது யெகோவா நிசி என்று சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்புங்க. கர்த்தர் வெற்றியை தருவார். எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் நீச்சல் போட்டு நாம் எதிர்த்து செல்ல கர்த்தர் கிருபை தருவார். கடந்த நாட்கள் எங்களுக்கு வந்த சவால்கள் பயங்கரம், ஆனால் எதிர்நீச்சல் போட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஆமென். உலகம் நம்ம ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கு. உலகம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உறவினர்கள், இவன் கதை முடிஞ்சது, என்னமோ ஆயிருச்சு, இந்த குடும்பத்தில், இந்த ஊழியத்தில் என்னமோ ஆயிருச்சு என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம்மை குறித்து சத்துருக்கள் சொல்ல வைப்பார். நம்ம என்னமோ நினைச்சோம், அந்த ஊழியத்தை, அந்த குடும்பத்தை, அந்த ஜனங்களை, அந்த பிள்ளையை பார்த்தா இவங்கெல்லாம் படித்து முன்னேற மாட்டான் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் காலேஜ் போயிட்டா, டிகிரி, ஒரு டிகிரி அல்ல பல டிகிரி வாங்கிட்டான்னு சொல்லக்கூடிய சத்துருக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆனால் நம்பர் 1 அந்த பட்டணத்திலேயே அவர் தான். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் ராஜா ஆலோசனை கேட்கல. காரணம், தானியேல் ஜெபம் செய்கிறவர். நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஜெபாவினால் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். அரசு தேர்வுகளை எழுதியிருக்கிற தெய்வ பிள்ளைகளை கடந்த நாட்களிலே அநேகர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறீங்க.
ஸ்தோத்திரம். கவர்மெண்ட்ல உங்களுக்காக ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் இனி எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? அப்படி பார்க்க போறாங்க. எப்படி பார்க்க போறாங்க? டிவியில் தெரியுதா இல்லை கண்ணாடி எடுத்துட்டு சொல்லிட்டா? எப்படி? நீங்களும் செய்யுங்க. என்னாச்சு? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணேன்? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. தலையாட்டினேன்னு யாரோ சொல்றாங்க. தலையாட்டவில்லை. கண்ணை உருட்டல. இங்க ஒரு அம்மா, வள்ளி அம்மா சொல்றாங்க, புருவத்தை உயர்த்தி காமிச்சேன். அநேகர் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. இந்த புருவத்தை உயர்த்துற அளவுக்கு அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட கத்த வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க வீட்டில் போய் உங்க பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பாஷையை உச்சரிச்சிடாதீங்க. 5ஆம் நாள் படைத்ததை தயவு செய்து உங்கள் வாயில் வராமல் இருப்பதாக. நம்மை 6ஆம் நாளில் கர்த்தர் படைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும், சவால்கள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். வேலையை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. உங்களை பலவிதமான மற்றும் போட்டு கொடுத்ததுனால உங்கள் வேலையில் சில மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற மாதிரி சில காரியங்களை செய்திருப்பாங்க. ஏதாவது தொந்தரவு கண்டிப்பாக உங்கள் வேலையில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எங்களுக்கு ஊழியத்தில் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்க தான் செய்யும். உங்களை குற்றப்படுத்த நினைக்கிறவன் ஓனர்கிட்ட போய் போட்டு கொடுப்பான், தேவையில்லாததை போட்டு கொடுப்பான். ஆனாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல. வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டு நம்மோடு இருக்கிறார். பிதா இயேசுவின் மூலமா இந்த ஜெயத்தை தருகிறார். இயேசு என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இதை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் அடுத்த வாக்குத்தத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்று சொல்லும் போது இரட்சகன் நம்ம தெரியும். அதே நேரத்தில் நான் சொல்றேன், இயேசு என்றால் பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம். இன்னும் எல்லாரும் சொல்லணும், பரிசுத்தம். அதுக்கு சொல்ல நான் தகுதி இல்லைன்னு யாரும் நினைக்க கூடாது. சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை இந்த ஆராதனை கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக உங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பாவம் இல்லாதவராய், குற்றமற்றவராய். அவரை குறித்து சொல்லும் போது குற்றமற்ற மாசற்ற ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கர்த்தருடைய பந்தி பெற போகிறோம். ராபோஜனம், திராட்சை ரசம். குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம். ஒரு குற்றமும் உறுதிப்படுத்த முடியவில்லை. குற்றம் சொன்னானுங்க இயேசுவை, பரிசேயர், சதிசேயர், வேத பாரகர் எல்லாம் சொன்னானுங்க. ஆனா உறுதிப்படுத்த முடியல. ஒரு முறை ஆண்டவர் கை நீட்டி சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? என்ன தைரியமா கேட்கிறார் பாருங்க. ஒருத்தனும் பேச முடியல. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஜெயக்கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை என்னையும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்தமாயிருந்தால் ஜெயித்து விடுவோம். பரிசுத்தம் என்றால் ஐயோ அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. திருப்பூர்ல அப்படி வாழ முடியாது பாஸ்டர்ன்னு சொல்ல முடியாது. உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை, சொல்லுங்க, நிதானம், அதுல எல்லாம் வந்துடும். பரிசுத்தத்துக்குள்ள எல்லாம் வந்துடும். வாயின் வார்த்தைகள், செய்கைகள், நம்முடைய கிரியைகள், போகிறது வருகிறது, நம்முடைய பொறுப்புகளில் எப்படி நடந்து கொள்கிறோம், ஆபீஸில் எப்படி நடந்து கொள்கிறோம்,
இவைகள் எல்லாத்தையும் பார்த்து தான் அதுக்கு பரிசுத்தம் என்று நாம் பெயர் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவா இருந்தாலும், யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பரிசுத்தமாய் வாழ இந்த மாதத்தில் விசேஷ கிருபை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசேஷ கிருபை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தானியேல் வாழ்க்கையிலே ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படவில்லை. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கிறார். ராஜாவின் எல்லா விருந்து வேற, ராஜாவின் விருந்து வேற வேற. ராஜாவின் விருந்திலே என்ன இருக்கும்? ஒரு பாட்டில் இருக்கும். அதுதான் பிரச்சனை. பாட்டில் இல்லாமல் ஒரு விருந்து இருக்காது. தானியேல் இதில் தன்னை தீட்டுப்படுத்தாத உடனே தீர்மானத்தில் உறுதியாக இருந்தபடினால் 10 மடங்கு சமர்த்தனாயிருந்தார். அல்லேலூயா. அவனை யாரும் குற்றப்படுத்த முடியவில்லை. குற்றப்படுத்த போகும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஜெபிக்கிற பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை கர்த்தர் வெற்றி பெற வைப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம். ஒரு நாள் குரங்கு ஒரு தீர்மானம் எடுத்துச்சு, நான் நல்ல உபவாசம் எடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போது ஒருத்தர் கையில் வாழைப்பழம் கொடுத்தார். உபவாசம் முடிகிற வரைக்கும் இதை சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங் முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு குரங்கு கையில் வாழைப்பழம் கொடுத்தா அதுக்கு மேலே உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு உபவாசம் இருக்கணும் தான் ஆசை. அதுக்கு மேலே இது ஒரு சோதனையாக இருக்குது. நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. ஜெபம் ஓடிச்சு 1/2 மணி நேரம். ஆனாலும் முன்னாடி கையில் ஒன்று இருக்க, அதை கண் திறந்து பார்த்துச்சு. பார்த்தா தப்பா, சாப்பிட்டா தானே தப்பு அப்படின்னு பார்த்துச்சு. மறுபடியும் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. வாசம் மூக்குக்கு நேராக போச்சு. மோந்து பார்த்தா தப்பா, சாப்பிட்டா தானே தப்பு. மோந்து பார்த்துட்டு மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சது. உபவாசம் போயிட்டே இருக்கு. சரி, நம்ம தோல் உரிச்சா தப்பா, சாப்பிட்டா தானே தப்பு. தோலை உரிச்சது. அடுத்தது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டா தானே தப்பு, நக்கி பார்த்தா தப்பா. அதுக்கு மேலே நீங்கள் முடிச்சிருங்க கதையை. தீர்மானம் முடிஞ்சது. உபவாசம் முடிகிறதுக்கு முன்னாடியே தீர்மானம் முடிஞ்சது. நம்முடைய சில தீர்மானங்கள் புது வருஷத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், சிலர் எல்லாரையும் சொல்ல முடியாது, அப்படி போயிடும். ஆனாலும் நான் ஒரு தீர்மானத்தில் தோற்று போனேன்னு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மார்ச் மாதம் உங்கள் தீர்மானத்தில் கர்த்தர் வெற்றியை தருவார். சில குடும்ப சூழ்நிலை உங்கள் தீர்மானத்தை உடைத்து போட்டது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வேலை செய்கிறவங்களோட தீர்மானத்தை உடைத்து போட்டார்கள். ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் அந்த தீர்மானத்தை மீண்டும் எடுப்பதற்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆகவே கவனமாக இருப்போம். சின்ன ஓட்டை கூட நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. இன்னைக்கு நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், நல்ல கடினமாக உழைக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸி ஒர்க்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. பேங்க்கில் ஒரு கொஞ்சம் சேமிப்பு கூட பண்ண முடியல. ஒரு நல்ல பொருள் வாங்க முடியல. ஏன் காரணம்? ஓட்டை. இந்த பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இருக்குமானால், சின்ன ஓட்டை, நான் பெரிய ஓட்டை சொல்ல, சின்ன ஓட்டை இருக்குமானால் உள்ளே இருக்கிற பொருள், அந்த ஆயில், உள்ளே இருக்கிற தண்ணீர் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பின் வஸ்திரத்தில் ஒரு ஓட்டை வராமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் ஒரு ஓட்டை வராமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. சென்னையில் இருக்கும்போது, பெங்களூரில் இருக்கும்போது, மதுரையில் இருக்கும்போது, பாஸ்டர் சர்ச்சில் அப்படி இருந்த இப்படி இருந்த, திருப்பூர் வந்து இப்படி ஆயிட்டான் அப்படி சொல்லக்கூடாது. இந்த திருப்பூரில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இயேசு தான் நமக்கு அடையாளம். முதலாவது, இயேசு அவர் பரிசுத்தமாக இருந்தார், பரிசுத்தாகவே ஜெயித்தார். இரண்டாவது, இயேசு அபிஷேகத்தால் நிரம்பி இருந்தார். சொல்லுங்க, அபிஷேகத்தால். வாலிப தம்பி தங்கச்சி படிக்கிற பிள்ளைகளே, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அளவில்லாமல் அவரை அபிஷேகித்தான் வேதம் சொல்லுகிறது. இயேசு அளவில்லாத அபிஷேகம். அவர் ஞானம் செலுத்த போது புறா வந்து இறங்கினதை பார்க்கிறோம். ஆவியானவர் வந்து இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டது. அதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஒரு பெந்தேகோஸ்த சபையில் இருக்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்தாலும் பெந்தேகோஸ்த ஸ்தாபனம் இது பெந்தேகோஸ்த சபை.
ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்களாக, ஆவியில நிரப்பப்படுவார்களாக. அல்லேலூயா. பெசலேயல் வித்தியாசமாய் செயல்படுகிற ஒரு அபிஷேகம் மேல இருந்தது. ஆதி அப்போஸ்தலர்கள் தோற்று போனவர்கள் தான், மறுதலித்தவர்கள் தான், பின்வாங்கி ஓடி போனவர்கள் தான், ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள் தான். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்ற போது அவர்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தை அசைத்தார். கொரியாவிலே எழுப்புதல், நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த எழுப்புதல் நுழைந்திருக்கிறது. இப்பொழுது எல்லா பக்கம் சொல்றாங்க, இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே, ஆந்திரா முழுவதும் கிறிஸ்தவ மாநிலமாய் கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றப் போகிறார். பஞ்சாபிலே முழுவதும் இன்றைக்கு பெரிய எழுப்புதல் பஞ்சாபிலே, அந்த எழுப்புதல் திருப்பூரில் வரப்போகிறது. ஆமென். வெள்ளிக்கிழமை இரவிலே நாங்கள் எழுப்புதலுக்காக ஒரு கூட்டமாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதல் நம்முடைய பட்டணத்திலே நாம் பார்க்க போகிறோம். அதை கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, காலேப்புக்குள்ள வேறே ஆவி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அபிஷேகம் இருந்தால் கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென். இந்த அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். சும்மா அங்கங்க போய் கட்டு உடைக்கிற ஜெபம், இந்த ஜெபம், அமாவாசை ஜெபம், என்ன பௌர்ணமி ஜெபம் எல்லாம் நடக்கு. கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் காரியங்களை தெளிவாக பேசினேன், இப்போ பேச மாட்டேன். நேரம் அது உபதேச காரியங்களை பேசுகிற மாதிரி போயிடும். வெள்ளிக்கிழமை வந்தவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் ஊழியம் போயிட்டுருக்கிறனால நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கட்டுகள் உடைக்கப்படும். ஆமென். ஆவியில நிரம்பி, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக இருந்தார், ஜெயம் பெற்றார். இயேசு கிறிஸ்து ஆவியில நிரம்பி இருந்தார், ஜெயம் பெற்றார். ஆமென். மூன்றாவது, ஆண்டவர் அதிகாலையில் ஜெபிக்கிறவர். அதிகாலையில் ஜெபிக்கிறவர். நம்முடைய பிள்ளைகள் அதிகாலையிலிருந்து ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எங்கள் பிள்ளை அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு படிக்குது பாஸ்டர். என்னவா? படிக்கட்டும். அந்த 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 அதில் திருப்தி விட அதிகாலையிலேருந்து என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கங்கிற சாட்சி நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் எழுப்புவாராக. அப்பா அம்மாவுடைய கண்ணீர் ஜெபம் பிள்ளைகளுக்குள்ளே அது கடந்து சென்று இந்த ஜெபம்தான் வெற்றியை கொண்டு வரும். ஆமென். அநேக பரிசுத்தவான்களுடைய முழங்கால்கள் இந்த தேசத்தை அசைத்திருக்கிறது. ஆமென். அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். அந்த பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் தயவாய் எழும்பி நிற்க அன்பாய் கேட்கிறோம். இந்த நேரத்தில் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் கையில் அந்த நோட்டீஸ் புக்கு வேண்டாம், மற்றவர்கள் கையில் அந்த புக்கை கொடுங்க. இங்கே ஒரு 10 பேர் வந்து உதவி செய்ய, இந்த ஊழியம் செய்ய, அடுத்து நம்ம செய்தி முடிக்கணும் இல்லை, அதனால ஸ்பீடாக வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் புதுசாக அந்த சபைக்கு வந்திருக்கேன், நான் முன்னாடி போகக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. வேகமாக இந்த ஒரு 20 பேர் எனக்கு உதவி செய்ய வாருங்கள். மற்றவர்கள் பிள்ளைகள், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எழும்பி நில்லுங்கள். பாஸ்டர்மா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சில நிற்கிறாங்க பாருங்கள், எழும்பி நில்லுங்கள். பரீட்சையில் தம்பிகள் தங்கச்சிகள், டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க. Glory to God. Hallelujah. பாஸ்டர்மா ஒரு சுருக்கமான சின்ன ஜெபம் செய்யுங்க. நாங்கள் தொடர்ந்து இதில் நல்ல ஆலோசனை அந்த புக்கில் இருக்குது. அதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் காட்டுங்க, படிங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்க நல்ல புக்கு இருக்கும். அந்த பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் பேர பிள்ளை வரல, ஊருக்கு போயிட்டான்னா நீங்கள் ஒன்று கேட்டு வாங்கிக்கலாம். ஒன்று தான் ஒருத்தருக்கு. உங்கள் பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் இருந்தால் பெற்றோர்கள் இங்கே வாங்கிக்கோங்க. அது ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல வருஷம் நம்ம இதை செய்கிறோம். அநேக இந்து பிள்ளைகள் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எப்படியாகிலும் சுவிசேஷம் ஜெபக்குழுக்கள் காலேஜில் அங்கங்கே ஆரம்பிக்க வேண்டும், எஸ்எஃப்சி நடக்க வேண்டும். அந்த திட்டத்தோடு இந்த ஊழியம் நடக்கிறது. ஆலோசனை கேட்க பாஸ்டர் சாம், ஏஞ்சல் இருக்காங்க இந்த ஊழியத்தில் உதவி செய்ய. வேகமாக கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் தேவைன்னா புக்கு பாஸ்டர்மாயிட்ட வாங்கிக்கங்க. அடுத்த ஆராதனைக்கு புக்கு வேணும், இப்போவே காலி பண்ணிடாதீங்க. இப்போவே முடிஞ்சிருச்சோ? அம்மா அதை கொடுத்துருங்கம்மா, பாஸ்டர்மாயிட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு வேற தரேன். யாரோ நீங்கள் ஃப்ரீயாக வாங்கின மாதிரி வாங்கிடக்கூடாது பெரியவங்க. உங்களுக்கு வேற தரேன். சரியா? படிக்கிறவங்களுக்கு ரைட். மீத புக்கு கொண்டு வந்துடுங்க, நம்ம அடுத்த ஆராதனைக்கு வேணும். அதோட கஷ்டப்படுகிற என்னால் ஒரு பைபிள் 350 ரூபா வெளியே வாங்கினா,
என்னால் வாங்க முடியும், அவ்வளவு பணம் போட்டு வாங்க முடியாது, அவ்வளோ வருமானம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பைபிள் வந்து இலவசமாக யாரும் வாங்கக்கூடாது. என்னுடைய விருப்பம் அது. நான் அப்படி தான் சொல்லுவேன். பாஸ்டம்மாவுடைய விருப்பம் அதுதான். அது ஒரு பாஸ்டர் நேற்று ஃபோன் பண்ணி பாதி விலை 150 ரூபாய்க்கு அந்த பைபிள் கஷ்டப்படுகிறவங்களுக்கு கொடுங்க பாஸ்டர்னு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஜான்துரை அவங்க இருக்காங்களா? ஜான்துரை அவரிடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க பைபிள். சரியா? அவங்க கையில் பைபிள் இருக்குது. எங்களால் வாங்க முடியல, கஷ்டப்படுறோன்னா நீங்கள் அவங்கள்கிட்ட வாங்கிக்கங்க. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? இந்த பிள்ளைகள் எழுப்பி நிற்கிறீங்களா? எழுப்பி நில்லுங்க தம்பிமார்கள். ஒரு உங்களுக்காக பாஸ்டம்மா முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. எழுப்பி நில்லுங்க. பரிட்சை எழுதுகிற பிள்ளைகள் மாத்திரம். ஸ்தோத்திரம். கீழே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களும் அவர்களுக்கு நேராய் கரங்களை நீட்டுங்க. கர்த்தர் இந்த விசேஷ ஞானத்தை அருளும்படியா. பாஸ்டம்மா ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், காலேஜ் படிக்கிறவங்க முதல் சின்ன ஆண்டவர் இளம் வயது உள்ள பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக இந்த 10th 12th எழுதுகிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வருஷமும் அவர்கள் பட்ட பிரயாசங்கள் ஆண்டவரும் விழிப்பு கண்ணி தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஆண்டவரே ரெஸ்ட் இல்லாமல் படிச்சிருக்கிறாங்கப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் படிக்க ஆண்டவருக்கு தந்த கிருபைக்காய் நன்றி. பள்ளிக்கூடத்துக்கு போக, படிக்க, ஒவ்வொரு பாடங்களிலும் சிறப்பாய் மார்க் எடுக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே எக்ஸாம் நாட்களிலும் கர்த்தருடைய அனுகிரக கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே, தங்கி இருக்கட்டும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகள் ஆயத்த பண்ணி காத்திருக்கிறார்கள். ஜெயத்தோடு எக்ஸாம் எழுதி வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஒத்தாசை அவர்களுக்கு அனுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. எக்ஸாம் எழுத போகும்போது பயம், திகில், குழப்பங்கள், காய்ச்சல், ஆண்டவரே சரீர சோர்வுகள் ஒன்றும் பிள்ளைகளை தாக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜெயத்தை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மன தைரியத்தை தார, நம்பிக்கையை தாரம் ஆண்டவரே. நீர் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எதிர்கொள்வதற்கு கிருபை தாங்க. அன்று தைரியமாய் போக, எழுத, ஆண்டவரே வெற்றி பெற கர்த்தர் கிருபை தாங்க. முது கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. நல்ல ஆண்டவர் ஞானத்தை தந்து நடத்துங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் வைப்பீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆல் தி பெஸ்ட். உட்காருங்க. ஆல் தி பெஸ்ட். தேவ நல்லவர். நமக்கு நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஏற்கனவே நாம் இது பிள்ளைகளுக்கு தான் பேசணும், நாம் எடுக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தை பெற வேண்டும். ஊழியத்திலும் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக எல்லாருக்காக தான் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி உள்ள புக்கு வைங்க, அடுத்த ஆராதனைக்கு வேணும். சரி, நம்ம இன்னும் 2 ஆராதனை இருக்கிறது தேவை. இல்லைன்னா கிடைக்காதவர்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்க உதவி செய்கிறோம். அடுத்த வாரம் இப்போ கிடைக்காதவர்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்க உதவி செய்கிறோம். சரி, குடும்பத்துக்கு ஒன்று எடுத்துக்கொண்டால் நல்லாயிருக்கும். அது மற்ற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் அந்த புக்கை கொடுத்து அவங்களையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறார். சரி, வாசியுங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதி 2ஆம் பகுதின்னு சொல்லலாம். வசனத்தை எப்பவும் 2ஆக பிரிக்கிறோம், 3ஆக பிரிக்கலாம், சில நேரத்தில் 4ஆக கூட பிரிக்கலாம்.
இந்த வசனத்தை ரெண்டா பிரிக்கிறோம். அதில் ஏ பகுதி பி பகுதியில் பி பகுதியை மாத்திரம் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 54:8. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த ஊழியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாஞ்சியாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நித்திய கிருபையுடன் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இறங்குவார். கிருபை, இரக்கம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இரக்கம், கிருபை, இந்த ரெண்டு இந்த மாதத்தில் நம்ம ஊழியத்தில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடங்களில் ஆண்டவர் அந்த நித்திய கிருபையை, நித்திய இரக்கத்தை காண்பிக்க அவர் போதுமானவராயிருக்கு. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதுலேயும் பைபிளை நீங்கள் எப்போ வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வந்தாலே நீங்கள் அதை ரெட் கலரோ இல்லைன்னா க்ரீன் கலரோ அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அதை கோடு போட்டு வைக்கணும். அப்படி தான் இங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? 54:8 நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவார் இந்த மாதத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் கொடுப்பது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இல்லை, நித்தியமானது. ஆண்டிடத்தில் வருவதெல்லாம் நித்தியமானது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிசாசு கொடுப்பான், பிடுங்கிக்குவான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனோடு வேதனை இருக்காது. அவர் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிசாசு கொடுக்கறதெல்லாம் வேதனையாக இருக்கும். இந்த திருப்பூரில் பெரிய பெரிய பணக்காரர்களை எல்லாம் போய் பாருங்கள். பிசாசு நிறைய குவிச்சு கொடுத்துருக்கான், ஆனால் அவங்க சாப்பிட முடியல. அவங்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போக முடியல. படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறது, வாகனங்கள் இல்லையா, தோட்டம், 50 ஏக்கரில் வீடு, 50 சென்டில் வீடு, எவ்வளவு இருந்தாலும் இந்த திருப்பூரில் பெஸ்ட்டாக உயர்த்தி பிசாசு வச்சு கீழே திடீர்னு கவிழ்த்தி விட்டுருவான், சரீரம் பாதிக்கப்படும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் சாப்பிட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தூங்க கிருபை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லும் போதே நல்ல இங்கே தூங்கிடக்கூடாது. ஆமாம், நிறைய கதை ஞாபகத்துக்கு வருது, வேண்டாம். நமக்கு இருக்கிற நிமிடம் 10 நிமிடம் தான். ஆகவே நம்ம எல்லாருக்குமே இந்த இரக்கம் இந்த மாதத்தில் தேவைப்படுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய, காலையில் 5 மணிக்கு ஒரு அம்மா சத்தமாக சொன்னாங்க இந்த வசனத்தை, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாம். நான் ரொம்ப சின்னதுலேருந்து இந்த வார்த்தை கேட்டு 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 ஒரு நாள் பைபிளை திறந்து அப்படி இருக்குமான்னு பார்த்தா சுத்தன்னு இல்லவே இல்லை. அது யாரோ சொன்னதை சேர்த்து அப்படியே சொல்லி வந்துச்சு, பழகிட்டு. ஆமாம், கொரோனா வந்துச்சு, எவ்வளோ பெரிய ஆபத்துகள், விபத்துகள் வந்தது. ஆனால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ்வதற்கு, தொடர்ந்து முன்னாலே போவதற்கு ஒன்று நமக்கு தேவை, அது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மேல் மாத்திரம் ஆண்டவர் இரக்கம் மாத்திரம் காட்டலைன்னா, நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மையில மாத்திரம் கிருபை காட்டலைன்னா, கிருபை வைக்கலைன்னா, நாம் மரித்திருப்போம், நிர்மூலமாகாமல் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம், அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம், மண்ணுக்கு மண்ணாக இருப்போம். நம்மையில இரக்கம் வைத்ததினால், அல்லேலூயா, நம்மையில் கிருபை வைத்ததினால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலே சாட்சியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை அப்படிதான் சிலர் நினைத்து கொண்டிருந்தால் அந்த ஊழியம் முடிந்தது, அழிந்தது. ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டு இந்த குடும்ப ஊழியத்தின் மேல் கிருபையும் இரக்கம் வைத்தபடினால் இந்த சபை தொடர்ந்து வளர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். அவைகள் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமல் தாங்கும் கிருபை. சொல்லுங்க, தாங்கும் கிருபை. இம்மட்டும் 2 மாதங்கள் உங்களை தாங்கி, இந்த 3வது மாதத்துக்குள்ளும் உங்களை தாங்கி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை உங்க மேல இருக்குயா. ஆமா, ஆண்டோடைய கிருபை இல்லைன்னா நீங்க, ஐயா வாங்க,
மேலே வாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், வீரப்பனை நேராக பார்க்க முடியலனால. இந்த சபையில் ஒரு அருமையான ஐயாவை கத்த தந்தார். அந்த மெயின் சர்ச்சில் இவங்க தான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப கவனமாக இருங்க பாஸ்டர், கவனமாக இருங்க பாஸ்டர்ங்குவார். போங்க ஏன்ட்டு நான் போயிடுவேன். அப்போது என்னோட சேர்ந்து அவரும் அழ வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஒரு வாரமும் தவறாமல் வருவாங்க, ஆப்சண்ட் இல்லாமல், ஐயாவும் அம்மாவும். ஆனால் போன வாரம் வர முடியல. 2 பேருக்கும் இருதயத்தில் பெரிய பாதிப்பு, மரண போராட்டம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்கி சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். காரணம் கிருபை. ஐயா மேலே இரக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ரொம்ப நன்றியா. சாட்சி சொல்ல அவங்களுக்கு ஆசை. சொன்னாங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாரம் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ஆனாலும் சாட்சி சொல்லுவார்கள். நமக்கு நேரம் இல்லாதனால முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால நம்ம நேரம் கொடுக்க முடியல. ஆகவே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஒன்று தான் நமக்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே டைம் இல்லை. வாசிங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எதுல? இங்க அப்படி சிலர் வந்திருக்கிறீங்க, உங்களை விசாரிச்ச அழுதுருவீங்க. தாங்க முடியாத கொடி இடுக்கண்ணில் மாட்டிட்டு இங்க வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பம் ஒரு கொடிய இடுக்கண்ணில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எழுதுகிறார். தாவீது தன் இரக்கங்களை, தேவ இரக்கங்களை அனுபவித்து எழுதுகிறார். ஆண்டுடைய கிருபைகளை அனுபவித்து எழுதுகிறார். சொல்றாரு, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. இந்த மார்ச் மாதம் நீங்கள் ஆண்டுடைய கரத்திலே விழும்படியாய் வந்திருக்கிறீங்க. ஓ ஆண்டவரே, எனக்கு பிஸ்னஸ் பாதிப்பு, குடும்பத்தில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சரீரத்தில் இந்த பிரச்சனை. இன்னைக்கு நீங்க ஒன்று செய்யணும், தாவீதை போல அவருடைய கரத்திலே விழுந்துருங்க. கரத்திலே விழுந்துருங்க. கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கங்கள் சொல்ல முடியாதவங்களாம் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கங்கள். ஹல்லேலூயா. இந்த பக்கம் சத்தம் வர மாட்டேங்குது. அவருடைய இரக்கங்கள். ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷர் கையில் நான் வெள்ளிக்கிழமை நிறைய சாட்சிகளுக்கு டைம் ஆயிடுச்சு, பிரசங்க நேரம் இல்லை. ஒரே சின்ன வார்த்தை மாத்திரம் சொல்லி முடித்தேன். என்னன்னா, யாக்கோபு தாய் வயிற்றிலிருந்து வரும்போது யார் காலை பிடிச்சுக்கிட்டு வந்தாரு? ஏசா அண்ணன் காலை பிடிச்சுக்கிட்டு வந்தார். கவனிங்க, அண்ணன் ஏசா காலை பிடிக்கிற வரைக்கும் 20 வருஷம் பட்ட பாடு, வேதனை, அவமானம், நிந்த, வருமானம், பக்கம் வந்து நஷ்டம், கண்ணீர், அனாதை, தனிமை, அம்மா இறந்த இது கூட போய் பார்க்க முடியாத நிலைமை. 20 வருஷமா பட்ட வேதனை அதிகம். ஏன்னா யாரை காலை பிடிச்சிருந்தாரு? மனுஷன் காலை பிடிச்சிருந்தார். சில சொல்லுவாங்க காக்கா பிடிக்கிறாங்க, அப்புறம் ஐஸ் வைக்கிறாங்க. சிலர் பேசும்போது பாருங்க ஐஸ் வைப்பாங்க, பாருங்க காக்கா பிடிப்பாங்க. இந்த மாதிரி மனுஷன் ஏசா காலை பிடிக்கிற வரைக்கும் யாக்கோபு வாங்கி கொண்டான், பெற்று கொண்டான். கை காட்டுங்க. வாங்கி கொண்டான், பெற்று கொண்டான். இதெல்லாம் போன ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருந்திருக்கலாம். என்றைக்கு தேவனோடு போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சானோ அன்றைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டான், வாங்கி கொண்டான் இல்ல, கொடுத்தான். சொல்லுங்க, கொடுத்தான். இந்த மாதம் இப்படி இல்லை, இப்படி. இப்படின்னா அசிங்கமா இருக்கு. சொல்லுங்க, இப்படின்னா அசிங்கமா இருக்கு. இப்படின்னா இப்படின்னா சந்தோஷமா இருக்கு.
எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்ட் குடும்பம் வந்தாங்க போன வாரம். ரொம்ப நேரம் பேசிட்டு அவங்களுக்கு ஆகாரமெல்லாம் கொடுத்து குடும்பமாக அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பணுன்னு அவங்க உடனே காணிக்கை கொடுத்தாங்க. உடனே பாசமாக சொன்னாங்க, எங்களுக்கு வாங்குகிற ஊழியம் இல்லை, கொடுக்கிற ஊழியம். உங்கள் வாயில் கர்த்தர் இந்த மாதத்தில் அதை சொல்ல வைப்பாராக. மனுஷங்கால பிடிக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். என்றைக்கு ஆண்டுடைய காலை பிடிச்சானா யாக்கோபு அவனுக்கு வந்த சொத்துல பாதி கொடுக்கிறான். ஒட்டகங்கள், பால் குடிக்கிற குட்டிகளோட ஒட்டகங்கள், கடாக்கள், ஆடு மாடுகள் சொத்துல பாதி பிரிச்சு அண்ணனுக்கு கொடுக்கிறான். சொல்லுங்க. அவன் அண்ணங்கால பிடிக்கிற வரைக்கும் எடுத்துக்கொண்டான், வாங்கினான். அப்பா ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினான். அண்ணன் சொத்தை சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இப்படிதான் எடுத்துக்கொண்டான், வாங்கி கொண்டான். அது மனுஷங்கால பிடிக்கிற வரைக்கும் தான். நீங்க ஆண்டுடைய கால இந்த வாரத்தில் அவருடைய கையில விழுந்துட்டீங்கன்னா, அவரை பிடிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். இது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? இது அழகா இருக்கு. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் இடையில எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் சிலர் சொன்னாங்க, அந்த 5000 ரூபா வாங்கலையான்னாங்க. எங்களுக்கு அந்த டைமில் 500 ரூபா தேவை இருந்துச்சு. 5000 ரூபா போய் வாங்கலையான்னு. இவர் போய் வாங்க மாட்டேங்கிறார் பாசமா. அப்போ எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி, நம்ம போகலை தானே, அதனால தான் கிடைக்கல. இதுக்கு ஒரு சரியான பதில் வரணுமேன்னு சொன்னோன்னே, நல்ல வேளை ஒரு தூதனை போல ஒருவர் வந்தார். வந்து அவர் சொன்னார், நீங்கள் ஆதார கார்டை காமிச்சாலே உங்களுக்கு கிடைக்காது பாஸ்டர், அதுலேயே எல்லாம் அடிஞ்சு போயிடும். கார் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்காது பாஸ்டர். அப்போ எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. 5000 இல்லை, பல ஆயிரங்களை அந்த நாட்களில் கர்த்தருங்க கையில தந்தார். பாஸ்டர் வாங்கலாமா வாங்கக்கூடாதா சிலருக்குள்ள கேள்வி இப்போவே எழும்புகிறது உன் முகத்தில் பார்க்கிறேன். எலெக்ஷன் வரப்போகிறது பாஸ்டர், வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கி அதில் தசமபாகம் கொடுக்குறேன் பாஸ்டர். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அந்த தசமபாகம் வேண்டாம். லோன் வாங்கிட்டு தசமபாகம் கொடுக்கு, லோன் கிடைச்சா தசமபாகம் கொடுக்குறேன். நீ இருக்கிறதுல கொடு. கொஞ்சத்தை ஏராளமாய் பெருக செய்கிற தெய்வன். இந்த வருமான கஷ்டத்தில் கர்த்தர் தெசலோனிக்கே பட்டணத்தான் மிகுந்த தரித்திரத்திலே உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம சபையை திருப்பூரில் அப்படிதான் வச்சிருக்கிறார். நம்ம சர்ச்சு ஒழுகும் போதே மற்றவர்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கோம். வருஷத்துக்கு ஒரு மிஷினரிகளுக்கு சபையை கட்டி கொடுத்துருக்கிறோம். அதை மீண்டும் செய்ய போகிறோம். அல்லேலூயா. மீண்டும் ஒரு பெரிய கல்லறை தோட்டம் வாங்க போகிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தரிசனம் மாறாது, திட்டங்கள் மாறாது, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், வாக்கு தத்தங்கள் மாறாது. கரங்களை தட்டி ஹalleluya. மனுஷன் கையில் இரக்கம் இல்லை. இரக்கத்தை விரும்புவான், இரக்கத்தை கொடுக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சம்பவங்களில் அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். இரக்கம் கொடுக்கிற குணம் மனுஷனிக்கிட்ட நாம் பார்க்க முடியாது. தேவன் இரக்கத்தை கொடுக்கிறவர். ஆமென். அவர் கரத்திலே மிகுந்த இரக்கம் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனுஷர் கையில் விழுந்தால் நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க, தேவ கரத்தில் விழுந்தால் இரக்கமும் கிருபை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா 55:3, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய கிருபை, நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்ன அருமையான வாக்கு தத்தம் பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீது கொடுத்த அந்த கிருபைகளை இந்த மாதத்திலே உங்களுக்கு உங்க குடும்பத்திலே கர்த்தர் தரப்போகிறார். அன்றைக்கு தாவீதுக்கு என்ன இரக்கங்களை கொடுத்தாரோ அதே இரக்கங்களை கர்த்தர் இந்த மார்ச் மாதம் நமக்கு தரப்போகிறார்.
அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தாவீது கர்த்தர் அருளின இரக்கங்கள் 3 சந்தர்ப்பங்களிலே என்னென்ன கொடுத்தார் என்று அந்த காரியங்களை, அந்த இரக்கங்களை ஆண்டவர் நமக்கு ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்று நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். தகுதி இல்லாத அவனே ஆச்சரியப்படுறான். இந்த சிங்காசனத்தில் நான் தான் உட்கார்ந்துருக்கேனா? தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். எங்கேயோ ஆடு வச்சிருந்தா என்ன எங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறார்? உங்களை கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். தகுதி இல்லாத ஒரு இடத்துல உங்களை வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இந்த ஊழியத்துக்கு நான் உண்மையாகவே எந்த விதத்திலும் தகுதியே இல்லை. ஆனால் கர்த்தர் இங்கே வச்சு என்னை அழகு பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அழகு பார்ப்பார். அம்மா இங்கே ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, எங்கேன்னு தெரில, ஸ்தோத்திரம், பின்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு தான் முதல் முறையாக சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க மகன் ஸ்டீபன் இங்கே நம்முடைய சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்று நல்ல, அவரெல்லாம் ஒரு நாள் முன்னாடி கூப்பிட்றதில்ல. கை குழந்தை ஒரு 6ஆவது முடிச்சோன்னே வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணலாம். வாரம் முழுவதும் வேலையில் இருக்கிறார். ஒரு நாளாவது மனைவி குழந்தையோடு இருக்கலாம். அப்படி இல்லாமல் தொடர்ந்து 2-3 ஆராதனையில் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து உதவி செஞ்சுட்டு போவார். இன்றைக்கு அவங்க தாய்கிட்ட சொன்னேன், இந்த சர்ச்சுக்கு உங்கள் மகனை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறாருன்னு அந்த அம்மாகிட்ட சொன்னேன். அவங்க முதல் முறையாக சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை அவர்களும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த செய்தியை நாம் கேட்போம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். நிறுத்த முடியல. ஆண்டுடைய வார்த்தை கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் மாறாதவைகள். அவருடைய கிருபையினால் இதுவரைக்கு தாங்கி வந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் அவருடைய கிருபை உங்களை விசேஷமாய் தாங்க போகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காணிக்கை எடுக்கிறவர்கள் வேகமாய் காணிக்கையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் போஸ்ட் பே பேங்க் மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை போடுகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தில் இன்னும் உயர்த்துவாராக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செழிப்பாக்குவாராக. இந்த நேரத்தில் காணிக்கை கொடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்திக்கு உதவி செய்ய நமக்கு 8 பேர் தேவை. நம்ம அடுத்த ஆராதனைக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த கீழே அடுத்த ஆராதனைக்கு வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் 2 வழியும் நீங்கள் உபயோகப்படுத்த அன்பாக கேட்கிறோம். பின்னாடி போங்க பிரதர், நீங்கள் ஐயா பின்னாடி. இன்னொரு 4 பேர் வாங்க. தேங்க்யூ ரவி, வாங்க, ஓடி வாங்க. நம்ம சூழ்நிலைகளை புரிந்து உதவி செய்ய வரீங்க. கர்த்தர் இன்னொருவர் வாங்க. அம்மா, பாஸ்டம்மா, ஒருத்தர் வராரு. ஜெபத்தோடு இருப்போம். நம்ம அங்கங்கே பேசிக்கொண்டிராமல் பயபக்திக்குரிய நேரம். நமக்கு இடம் நெருக்கமாக இருக்கிறபடினால் முழங்கால் போட முடியாது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், இல்லை நிற்கலாம். முழங்கால் போட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்படியே போட்டு எடுத்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாய்ப்பு இருந்தால் போடுங்கள். இல்லாட்டினா நம்ம இந்த சூழ்நிலையை பார்த்து சீக்கிரமாக நம்ம மெயின் சர்ச்சுக்கு சீக்கிரமாக நம்மை கர்த்தர் கொண்டு போவார். காணிக்கை எடுத்தவர்களுக்கு நன்றி. இந்த ஊழியத்தில் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கு நன்றி. வாலண்டியர்ஸ், கவுன்சிலர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பந்தி வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். பாட்டு நேரம். நீங்களே அர்ப்பணித்து ஜெபியுங்கள். இந்த பாடலை கேட்கும் போது உங்களுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உம்முடைய கரத்தில் விழுகிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுகிற ஆண்டவரே, எல்லாருக்கும் கிடைக்க வரை காத்திருப்போம்.
ஆமென். நம் கண் முன்பாக சிலுவை கொண்டு வருவோம். கொல்கதாவின் நிலைமை பார்ப்போம். அவர் உங்களை தள்ள மாட்டார். அழைக்கிறார் சிலரை இன்னைக்கு. உங்களை ஒப்புக் கொடுங்க. எனக்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக, எனக்காகவே அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இந்த மாதத்தில் உங்களை உயர்த்த போகிறார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எல்லாரும் சொல்லுவோம். அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா? யாராவது கிடைக்கலன்னா கை உயர்த்தி காட்டுங்கள். எனக்கு கிடைக்கல. வேற எல்லாருக்கும் பின்னாடி எல்லாரும் கிடையாது. வெளியில இருக்கிறவர்களுக்கு ஒருத்தர் கை உயர்த்துறமா தெரியுது, அப்படிதானா? எல்லாரும் கிடைத்திருக்கிறார். ஜீவப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சமே மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன், கூட இருப்பேன் சொல்றாரு. ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் நேரத்தில் அநேகருடைய கண்களில் கண்ணீர் வந்திருக்கும். உருகாத நெஞ்சம் இல்லை, கரையாத உள்ளம் இல்லை. அந்த சிலுவைக்கு நேராக எவ்வளோ கொடிய மனிதர்கள் வந்தாலும், பாவிகள் வந்தாலும், அவருடைய இருதயம் நொறுங்கி போகும். அந்த காட்சி அவ்வளோ அருமையான காட்சி. நமக்காக கல்வாரியில் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த இயேசுவுக்கு அடையாளமாய் உங்களுடைய அப்பத்தை எல்லாரும் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சத்தமாய் சத்தமாய். கல்வாரியில் உயர்த்தப்பட்ட இயேசுவுக்கு அடையாளமாகி அப்பத்தை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவரும் சேர்ந்து புசிப்போம். அப்படி விலையேறு பெற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை பக்கத்தில் யாராவது உதவி செய்யுங்கள். ஓப்பன் பண்ண தெரியாது, வயதானவர்களுக்கு கஷ்டப்படுவாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. மற்றவர்கள் எல்லாரும் ஜெபத்தோடு அவருடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோம். அங்கங்கே டஸ்ட்பின் வைத்திருக்கிறார்கள், போகும்போது போட்டால் போதும். இப்போ அங்கே கலையாமல் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். வந்த ஆரம்பத்தில் நான் உள்ள பார்த்து நல்லா ஜெபம் பண்ணிங்க. அதனால தான் இவ்வளோ தேவ பிரசன்னம். எப்படி ஜெபம் பண்ணிட்டு உள்ளே வந்து ஆராதனை ஆரம்பிச்சிங்களோ அதே போல் போகும்போதும் நல்ல ஜெப நிறைவோடு, அபிஷேக நிறைவோடு புறப்பட்டு போனோம். பிதா அவரை ஆவினால் அளவில்லாமல் நிரப்பி வைத்திருந்தார் இயேசுவை. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தால் நிரப்பி நம்மை அனுப்ப போகிறார். நல்ல ஆவில நிரம்பி நல்ல விடுதலையோடு நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும், பலவீனங்கள் மாறும், ஜீவன் உங்களுக்குள் உண்டாகும். ஷாகபரந்தரபா ஓரியக்கபலபா ரியஞ்சரபா ஷபலதரபா ரியஞ்சரபா. ஹalleluya, ஹalleluya. ஓ glory, glory. நல்ல 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 உற்சாகமா, ஆவியில விடுதலையோட, தைரியமா தைரியமா, யோசிக்காம வெக்கப்படாம ஆவியில களி கூறுங்க. உங்களை உயர்த்துகிற நேரம், உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிற நேரம், உங்கள் மேல் கிருபை பாராட்டுகிற நேரம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை நல்லா ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஷபா கபா ரியான்சரபா ஓ ரந்தர தீரதரபலபா. ஓ ஹalleluya, hallelujah, glory to God. பாஸ்டர் அவர்கள் சுருக்கமாய் ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக இந்த முடிவு நேரத்தில் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களும் எங்களை கண்மணி போல காத்து நடத்தி வந்த தேவன், இந்த 3வது மாதத்திலே எங்களை பிரவேசிக்க உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. வாக்குதத்தம் ஆண்டவரே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னேன். இந்த மாதத்தில் எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறேன், நித்திய கிருபையை வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்துட்டு வருகிறோம்ப்பா. உம்முடைய கிருபையே எங்களுக்கு இன்னும் அதிகமாய் இந்த மாதத்தில் கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி. அன்றைக்கு ஆண்டவரே தாவீது கருளின நிச்சய கிருபை என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்ததற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் போகிறோம்ப்பா. வாரம் முழுதும் உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய நித்திய கிருபையை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரத்திலே நாங்கள் விழுந்து இன்னும் கிருபை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுதும் ஜீவிக்க கிருபை தாங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகபலனை தாரும். இந்த வாரம் முழுவதும் கூட இருந்து ஆண்டவரே பிஸ்னஸில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க கையிடும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராகப்பா.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே, அதுபோல ஒரு நாள் கிருபை, ஒரு நிமிஷம் கூட கிருபை விலகாதபடி காக்க உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களெல்லாம் தொட்டு சுகமாக்குங்கப்பா. போகும்போதே ஒரு வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. சுகத்தோடு வீட்டுக்கு போய் நல்ல சுகமாய் இந்த வாரம் முழுதும் மகிமைப்படுத்த ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க. யாரெல்லாம் சுகவீனமாய் வீட்டில் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனை கவனித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களெல்லாம் தொட்டு சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே, தாங்கட்டும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை வழி நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரியோர்களை ஆசீர்வதிங்க, சிறியோரை ஆசீர்வதிங்க. எல்லாரும் மேலும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக, தங்கியிருப்பதாக தொடர்ந்து நடத்துங்க. அவர்கள் கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அடுத்த வாரம் வரும்போது சாட்சி உள்ள குடும்பங்களாய் நிறுத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய பந்தியிலும் விசேஷமாய் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.